ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த காலேஜ் வந்து எடுக்கலாமா, எவ்வளோ கட் ஆஃபுக்கு ஃபில் ஆகிட்டு இருக்கு, ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் இந்த பதிவில் வந்து பார்க்குறோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ வந்து சீக்கிரமாக வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 கோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், நெக்ஸ்ட் வந்து இசிஇ, அடுத்து ட்ரிபிள்இ, அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன் அண்டு டெக்னாலஜி, நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இவ்வளோ தான் வந்து கோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு 194க்கு ஃபில் ஆகிருக்கு, பிசி 190, பிசிஎம் 188, எம்பிசி 190க்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லா கோர்ஸுமே ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ட்ரிபிள்இ, விஎல்எஸ்ஐ டிசைன் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் ஒரு 170 ரேஞ்சுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கும் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். மெயினாக பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நிறையா ஃபண்டிங் வந்து கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி ஃபண்டிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா என்ன நீடோ, இது எவ்வளோ வந்து நாம்ஸோ, அந்த நாம்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து என்ன ஃபேக்கல்ட்டி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேக்கல்ட்டிக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீட்டடாக வச்சுருப்பாங்க. பட் வந்து அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் ஆனால் வந்து நிறைய ஃபண்டிங்ஸ்லாம் கொடுக்குறனால அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நெகட்டிவ் வந்து பிளேஸ்மெண்ட் தான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நெகட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பண்ணுற எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இருக்குமா அப்படிங்கிற டவுட்டு தான். பட் நான் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஜிசிடி கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், சிஐடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சென்னையில் இருக்கிற 4 கேம்பஸ், அதாவது எம்ஐடி கேம்பஸ், சிஇஜி கேம்பஸ், இதையெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லை, சூப்பராக வந்து நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அங்கே வர கம்பெனிஸ் ஃபஸ்ட் கிளாஸாக வந்து வருவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சிஇஜி கேம்பஸ் எல்லாம் வந்து மாஸ் தான் சொல்லலாம். அதே மாதிரி சேலம் ஜிசிலாம் போடலாம். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் வந்து அந்த அளவுக்கு வந்து டயர் 1 இன்ஸ்டியூஷனோட என்னால் வந்து அதை வச்சு பார்க்க முடியல. ஏன்னா நான் பர்சனலாகவே நிறைய டைம் வந்து உள்ள யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிருக்கேன். எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. அங்கே 2-3 டைம் நான் 2-3 டைமில் அதை விட ஒரு 5 டைமுக்கு மேலேயே வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். பட் வந்து என்னென்னா, ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு இனோவேஷனான ஒரு ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட், ஸோ அவங்களோட வெப்சைட்டே போய் பாருங்கள், பெருசாக சூப்பராக வந்து ஏதாவது போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து பெருசாக எந்த ஒரு இதுலேயுமே வந்து காட்டலை. ஸோ இவ்வளோ வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. பட் வந்து 2020 ஸ்டூடெண்ட் பேட்ச், 20 ஸ்டூடெண்ட் பேட்ச் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. பட் பெருசாக வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, அதெல்லாம் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற உள்ளே போய் பார்த்தோம்னா வந்து பேஜ் நாட் ஃபவுண்டு, லாஸ்ட் இன் டிரான்சிட் மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் போய் பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ வந்து அங்கே இன்னோவேஷன்ஸ் போயிட்டுருக்கு, அதே மாதிரி என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதா போடுறாங்க. ஒரு சில காலேஜஸ் வேணால் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஃபேக்காக வந்து போட்டிருக்கலாம். பட் மற்ற மேக்ஸிமம் வந்து எல்லா காலேஜுமே வந்து சூப்பராக வந்து போட்டிருக்காங்க. அது உண்மையிலும் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ நிறையா பேர் பார்த்திங்கன்னா 10 LPA, 15 LPA அந்தளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்க மாதிரியும் தெரில. அதே மாதிரி நிறைய செல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க, டிகேட் செல், பேஸ் செல், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து உள்ள ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு பெருசாக வெளியிலேருந்து பார்க்குறப்ப தெரியாது. உள்ளே போய் மேபி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கலாம். பட் வந்து நீங்கள் ஒரு இனோவேஷனுக்காகவோ இல்லை வந்து ஒரு லேப் ஃபெசிலிட்டிக்காகவோ உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பெருசாக இருக்காது. ரெண்டாவது வந்து கொஞ்ச நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் அவங்க வந்து லேப்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி வந்து எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வச்சுருந்தாங்க, யூஜி இல்லாமல் பிஜி ஒரு டிகிரி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் தான் லேபெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு நல்ல பேரை வந்து குறைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனாலயே நான் சொல்கிறேன். ஸோ இந்த காலேஜ் மேலே எனக்கு பர்சனலாக வந்து அந்தளவுக்கு ஒப்பீனியன் இல்லை. பட் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கலாம், நிறையா தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே ஒன்றும் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே வந்து அந்தளவுக்கு வந்து ஹைப் கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஸோ இந்த 194, 193 அளவுக்கு வந்து அங்கே விஷயம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். பட் என்னென்னா ஃபீஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஃபீஸை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இங்கே போய் சேரலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 194 எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஜிசிடியில் மெக்கானிக்கலோ சிவிலோ எடுத்தீங்க அப்படின்னா 194 கிடச்சிடும். ஸோ அதுக்கு வந்து போயிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம
ஒர்த்துன்னு என்னால் சொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இது வந்து மேபி தவறாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து பர்சனலாக போய் பாருங்கள். அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டைரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ரெண்டாவது வந்து என்னோட அறிவுக்கு எட்டின, அதாவது என்னோட நாலேஜுக்கு, என்னோட அவேர்னஸுக்கு உண்டான தகவலை நான் சொல்லியிருக்கேன். மேபி இது தவறாக கூட இருக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் பற்றி நான் தப்பாக பேசிட்டேங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடக்கூடாது. பட் என்னென்னா ஜிசிடி கோயம்புத்தூர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன லேப் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்னோவேஷன், ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே போயிட்டுருக்கோ அதை கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.